ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2026 வந்த ஒரு நியூ ஹாரர் மூவி. இந்த படத்தோட பேர் பனோர் பார்ட் 2. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை ஷார்ட்டா பார்த்துடலாம். ஒரு மதத்திலவர் தீய சக்தி அடையிறதுக்காக எல்லா சக்தியும் திரட்டி ஒரு கருவை உருவாக்கி பையனுக்காக காத்திருக்க. ஆனா பிறந்தது பொண்ணு. ஆனா அவள்கிட்ட அவங்க எதிர்பார்க்காததை விட அதிகமான சக்தி இருக்கு. அதை அவள்கிட்ட இருந்து எடுக்க முயற்சி பண்ணா ஹீரோயின் தீய சக்தியை மாதிரி எல்லாரையுமே கொன்னுறா. செகண்ட் பார்ட்டோட ஒன்னே என்னன்னா, அவ அத்தை ஹீரோனை காப்பாத்துறதுக்காக அவளோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அழிச்சிடுறா. ஹீரோன் எதுவுமே தெரியாத பயந்த பொண்ணா வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஆனா விதி யார விட்டது? ஒரு பக்கம் ஹீரோன் சக்தியை அடைய பல பேர் தீய சக்தியான அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஞாபகம் எல்லாம் வந்துச்சா, அவ சக்தியை காப்பாத்தினால ஹீரோ கூட சேர்ந்தால அப்படின்னு தான் இந்த படத்தோட மீதி கதை. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நிறைய கொடூரமான பிக்சர்ஸை வரைஞ்சு சவத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. அதை வரைஞ்ச கண்ணாடி போட்ட ஒரு ஆர்டிஸ்ட், நான் சொன்ன புக்கு இதுதான் அப்படின்னு ஒரு ஆள் கிட்ட புக்க கொடுத்துட்டு ஒரு கருவை உருவாக்கி அந்த குழந்தைய இந்த சக்தியில வச்சா உங்க அடுத்த மத கொள்கை தலைவராக போற ஒரு பையன் பிறப்பா அப்படின்னு அந்த ஆர்டிஸ்ட் அந்த மர்மமான ஆள் கிட்ட சொல்றான். அந்த மர்மமான ஆளும் ஒரு குழந்தை பிக்சரை எடுத்து பார்த்துக்கிட்டு அது பொண்ணா பிறந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறான். அவ யாருன்னு காட்ட மாட்டாங்க. ஏற்கனவே இதே மாதிரி உருவாக்கி அவ தன்னோட பிரதர் கருவுல இருக்கும் போதே கருவுலையே அழிச்சிட்டா அப்படின்னு அந்த மர்மமான ஆள் சொல்ல, நீங்க எதிர்பார்த்தது ஒரு பையனை ஆனா பிறந்தது ஒரு பொண்ணு அப்படின்னு ஆர்டிஸ்ட் கேட்க, அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவ சக்தியை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு மர்மமான ஆளும் சொல்றாரு. அதை கேட்டு ஆர்டிஸ்ட் ஷாக் ஆகுறான். உங்க ஆட்கள் தான் அந்த ஊர் மக்களை கொடூரமா கொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பிக்சரை காட்ட, அப்ப நிறைய பேர் கொடூரமா சாகிறதையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் அது எல்லாத்தையுமே பண்ணுச்சு. எங்க தலைவர் தான் அவளோட அப்பா, அவரையுமே கொடூரமா கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு அந்த மர்மமான ஆள் சொல்றான். ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவ எப்படி இருப்பா எங்க இருப்பா அப்படின்னு கேட்கறான். அப்படி கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை காட்டுறாங்க. அங்க ஒருத்தி வழியில கத்திக்கிட்டு இருக்கா. அவளை ஒரு கல்லு மேல கட்டி வச்சிருக்க. அவ கன்சீவா இருக்க போல. அப்ப குண்டான ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு அவ வயித்தை கிழிக்க போறான். அப்ப ஒருத்தி கதவு கிட்ட நிக்கிறத பாக்குறான். அதை பார்த்த கொண்டு திரும்பியும் மறுபடியும் அவளை பார்க்க டக்குன்னு அவன் அந்த இடத்துல இருந்து காணாம போக அவன் பயந்து போயிட்டு சுத்தி முத்தியும் பாக்குறான். அப்ப திடீர்னு அவனுக்கு முன்னாடி அவ வந்து நிக்கிறான். அதுதான் ஹீரோயின் ஃபாக். அவ கையில ஒரு பொம்மையை வச்சு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. திடீர்னு நிறைய குழந்தைகள் அழுகிற சத்தம் கேக்குது. அப்ப குண்டனுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அத்தை பியாக் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு கதவை தேட்டிக்கிட்டு இருக்கா. உள்ள இருந்து ஹீரோ பியாக் வரான். பார்க்க காணா அப்படி சொல்ல அவனு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே நேரம் அந்த குண்டன் வாய் ரெண்டா கிழிஞ்சு கொடூரமா இறந்து போறான். அதை பார்த்து அந்த லேடி பயந்து கத்த ஹீரோன் இன்னும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கா. அங்க இருந்த எலும்பு கூட்டுல இருந்து ஆவிகளா மேல பறக்க ஆரம்பிக்குதுங்க. அதே நேரம் ஹீரோவும் அத்தையும் ஹீரோனை தேடிக்கிட்டு வரப்ப அவ ஒரு இடத்துல மயங்கி கிடக்க ரெண்டு பேரும் போய் அவளை தூக்குறாங்க. அடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அவளை என்னென்னமோ பண்ணி அமைதிப்படுத்த பாக்குறாங்க. முடியல. அடுத்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹீரோனோட ரிசல்ட்டை பாக்குறாங்க. ஹீரோனுமே பாஸ் ஆயிடுறா. நான் காலேஜுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அடுத்த சீன்ல ஹீரோனும் என் அம்மா மட்டும் இருந்திருந்தா என்ன நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அத்தை கிட்ட சொல்ல, நீ கவலைப்படாத, எதுவுமே உன் தப்பு இல்ல அப்படின்னு அத்தையும் சொல்றா. ஒரு டைரில் இப்ப ஹீரோனை எழுதிக்கிட்டு இருக்கா. அதை கொடுத்ததே ஹீரோ தான். ஹீரோ கூட இருந்தது, அவ கிஸ் பண்ணுது, இது எல்லாமே நினைச்சு பார்த்துக்கிட்டே படுத்திருக்கா. அப்ப திடீர்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவளுக்கு நடந்த அந்த கொடுமை எல்லாமே ஞாபகம் வருது. அவ தலைக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரியும் காட்டுறாங்க. மறுபடியும் பிரசன்டைய காட்டுறாங்க. இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எல்லாமே உன்னோட லவ்வால தான். இவளை நார்மலுக்கு கொண்டு வர உன் நினைவுகளை அவள்கிட்ட இருந்து எடுத்தாகணும் அப்படின்னு அத்தையும் சொல்லிட்டு அதுக்கான ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சோகமா ஹீரோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ரிச்சுவல் இருந்து ஹீரோன் அவ யாருன்னு அவளே மறந்து போயிருப்பா. அவளோட சக்தியையும் மறந்துருப்பா. அடுத்த நாள் ஹீரோன் காலேஜுக்கு போறா. அங்க எல்லாருக்கும் வெல்கம் பார்ட்டி நடக்குது. டான்ஸ் ஆடி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு 6 சீனியர்கள் தான் ஹீரோனுக்கு எதிரியாவே மாற போறாங்க. ஜூனியர் முன்னாடி நின்று பேசுறவன் பேர் மேக். அவன் பக்கத்துல சேர்ல ஸ்டைலா உட்கார்ந்துருக்க இருக்கிறத இவதான் அந்த டீமோட லேடி ஹெட். அவ பக்கத்துல கலர் சட்டை போட்டிருக்கவன் எப்பவுமே ஒரு லேடி மாதிரி தான் நடந்துக்குவான். அதனால அவனுக்கு லேடி மேன் வச்சுக்கலாம். அடுத்து அந்த பக்கமா ஒல்லியா இருக்கிறவன் பேர் நிக்கு. அவன் ஒருத்தனை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ப்ளூ சட்டை போட்டவன் சாம். அவன் பொண்ணுங்களை தொட்டு தொட்டு போட்டோ எடுக்கிறான். அங்க சீனியர்ஸ் எல்லாருமே ஜூனியரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே 2 பேரா உட்கார சொல்ல எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்துடுறாங்க. ஆனா ஹீரோனுக்கு மட்டும் யாருமே இல்லாம இருக்கும், தனியா நிக்கிறா. அதை பார்த்து கடுப்பான மேக்கம், உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் தரேன், அதுக்குள்ள போயிட்டு உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோனோ என்ன பண்றது அப்படி தெரியாம எங்கேயோ போக அப்ப ஒரு இடத்துல 2 ஷூ இருக்கிறத பாக்குறா. ஆனா யாரையுமே காணோம். சுத்தி பார்க்க அப்ப மரத்துக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. கிட்ட போய் பார்த்தா மின்ட் அப்படிங்கிற ஒருத்தி ஆம கூட பேசிக்கிட்டு இருக்கா. உன்னை சீனியர் வர சொன்னாங்க அப்படி சொல்ல, என்னாலாம் வர முடியாது, சீனியர் சொல்றதெல்லாம் என்னால கேட்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோன் அங்கிருந்து வந்துடுறா. அப்புறம் 2 பொண்ணுங்க ஒரு ஹாரர் ஹவுஸ்ல இருந்து கத்திக்கிட்டே ஓடி வர ஹீரோன் அதை பார்த்து பயந்து போய் நிக்கிறா. அப்ப மின்ட்டும் திடீர்னு வந்து ஹீரோனை பயமுறுத்த அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள
போறாங்க. அங்கே சீனியர்ஸ் பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இவங்கள பயமுறுத்த ஹீரோயின் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா மின்ட் பயப்பட மாட்டா. அப்ப வெளியில இருந்து வந்த அந்த 6 சீனியர்ஸும் 2 பேரும் மேலேயும் முட்டையை அடிக்க அப்ப ஹீரோனுக்கு திடீர்னு ஸ்கூல் டைம்ல இதே மாதிரி முட்டையை அடிச்சது அவளுக்கு ஞாபகம் வருது. அடுத்து ஹீரோயின் மேலேயும் ரத்தத்தை ஊத்துறாங்க. அவ பயந்து போய் கீழே விழுந்துடுறா. அப்போ பக்கத்துல ஒருத்தன் குடல் வெளியில வந்த மாதிரி இருக்கு. அது ஹீரோனோட கண்ணுக்கு தெரியுது. மின்ட் சீனியர் கூட சண்டை போடுறா. ஆனா ஹீரோயினும் பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நிக்கும் போட்டோ எடுக்கிறான். அடுத்து 2 பேருமே வெளியில ஓடி வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ மெக்கானிக்கா வேலை பார்க்கறான். ஒரு பைக்கை சரி பண்ணி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரம் ஹீரோயினும் மின்ட்டும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்து ஹீரோவும் அந்த அத்தைக்கு கால் பண்ணி பனோருக்கு இன்னைக்கு தான் முதல் நாள், அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களான்னு தெரியலையே அப்படி சொல்றான். எனக்கு புரியுது, நீ அவளை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுற. ஆனா உன் நினைவுகள் அவளுக்கு வரக்கூடாது, அவ பக்கத்திலேயே போயிடாது அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும். நான் தூரமா நின்று அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சோகமா சொல்றான். ஹீரோவும் தூரமா நின்று ஹீரோனை அடிக்கடி பார்த்திருப்பான். ஆனா ஹீரோனுக்கு அவனை அடையாளம் தெரியாது. ஹீரோ அதை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கும் போது ஹீரோனும் மின்ட்டும் தூரத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோவும் ஒரு போன் பூத்துல இருந்து போன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு மழை வர ஹீரோனும் மின்ட்டும் ஓடி வந்து அதே போன் பூத்துல தான் ஒதுங்குறாங்க. ஹீரோவும் ஹீரோனை பார்க்க ஹீரோனும் அவனை பார்க்கும்போது டக்குன்னு ஹீரோ முகத்தை திருப்பிக்கிறான். 2 பேருமே நெருக்கமா பக்கத்துல நிக்கிறாங்க. அடுத்து மழை விட்டதும் 2 பேருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோவும் நிம்மதியாகிறான். அன்னைக்கு நைட்டு போலீஸ் ஒருத்தன் மண்வெட்டியோட ஒரு இடத்துக்கு வந்து தரையில தோண்டி ஒரு சவப்பெட்டி எடுக்கிறான். உள்ள அழுகி போன ஒரு பாடி இருக்கு. அந்த பாடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோன் கொலை பண்ண அந்த மத தலைவர், அதாவது ஹீரோனோட அப்பா தான். அவன் அந்த பாடிக்குள்ள கையை விட்டு ஒரு சின்ன துணியை எடுத்து ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு சின்ன எலும்பு இருக்கிறத பாக்குறான். அடுத்த நாள் ஹீரோன் கிளாஸ்ல இருக்கா. அப்ப அவ புக்கை யதார்த்தமா திருப்ப அதுல ஒரு போட்டோ இருக்கு. அதுல ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவ ஃப்ரெண்டா இருந்த அந்த போலீஸ் பொண்ணு இருக்கா. ஹீரோன் அதை பார்க்கும்போது திடீர்னு நிறைய பேர் கத்திக்கிட்டு எங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோனும் மின்ட்டும் போய் பாக்குறாங்க. அங்கே நோட்டீஸ் போர்டுல நிறைய கொடூரமான பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு. அது மேல என்னமோ எழுதியும் வச்சிருக்காங்க. ஹீரோனோ அதை பார்க்க அவளுக்கு தலை வலிக்குது. தலையை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அடுத்து மின்ட்டோ ஹீரோனை ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளை அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அந்த சீனியர் கேங்க உள்ள வந்துடுறாங்க. அந்த கிரதா அப்படிங்கிற அந்த லேடி கட்டும் மத்த பசங்களும் உள்ள வந்து ஹீரோவை ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. அந்த பிக்சரை மறுபடியும் அவள்கிட்ட காட்டுறாங்க. சாம்பும் ஹீரோனை பிடிச்சு தப்பான இடத்துல தொடுறான். ஹீரோனை டாய்லெட்லயும் முக்குறான். ஹீரோன் கத்துறா. அந்த சத்தம் கேட்டு ஹீரோனோட கிளாஸ் மேம் விலாயி அங்கே வந்து எல்லாரையுமே திட்டி அனுப்பி வைக்கிறாங்க. கிரதியும் ஹீரோனை பத்து முறைச்சுக்கிட்டே போறான். அடுத்த சீன்ல ஹீரோனும் மின்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் நம்மள ரொம்பவே தொல்லை பண்றாங்க அப்படின்னு மின்ட் சொல்ல எனக்கு அந்த பிக்சரை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் தெரியுது. எனக்கு திடீர்னு ஏதோ ஞாபகம் வருது. என் மூளையில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல நான் பழச எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இந்த போட்டோ என் புக்ல வேற இருந்துச்சு. இதுல நான் இருக்கேன், ஆனா என் பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியல அப்படி சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோன் மட்டும் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோன் இப்ப ஹாஸ்டல்ல இருக்கா. அடுத்த நாள் ஹீரோவும் அவனோட அப்பாவோட கடைக்கு வரான். உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு ஹீரோட அப்பா கேட்க நான் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். பனோரை பத்தி யாராவது விசாரிச்சாங்களா அப்படின்னு ஹீரோவும் கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் ஏதோ சொல்ல போக அப்ப அந்த போலீஸ் அங்கே வந்து அந்த எலும்பை காட்டி இது யார் உருவாக்குனதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது அப்படி சொல்லிடுறான். சரி நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் போயிடுறாரு. போலீஸும் போனதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பாவோட முகமே மாற ஆரம்பிக்குது. ஹீரோவும் இவர் யாருன்னு கேட்க புதுசா வந்திருக்க போலீஸ் போன வருஷம் நடந்த வழிபாட்டுல ஊர் மக்கள்லாம் இறந்தாங்கல்ல அந்த கேஸை மறுபடியும் விசாரிக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் அந்த போலீஸும் ஒருத்தனை துரத்திட்டு போயிட்டு அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க அவன் பதில் சொல்ல மாட்டான். அதனால சுட்டு கொன்னுறான். அவன் நெஞ்சில அந்த டேட்டூ இருக்கு. அவன் ஹீரோனோட அப்பாவோட ஆள் தான். இதுக்கு நடுவுல ஹீரோனோட மேமும் பிரின்சிபல் ரூமுக்கு வர அப்ப மேம பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. அவங்களும் போக சில பேப்பரை காட்டி நீ மோசடி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவ பக்கத்துல ஒரு சாரும் ஒரு பையன் இருக்காங்க. மேமோ அந்த சாரை பாக்குறா. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. அடுத்த சீன்ல மேமோ அந்த சாரை பார்த்து நீ தான் என் கையெழுத்து போட்டு என்ன மாட்டி விட்டியா அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் இல்ல நான் அப்படிலாம் பண்ணுவனா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மேமும் முறைச்சு பார்க்க நான் உன்னை மாட்டி விடுவனா, நான் உன்னை காதலிக்கிறேன், பணத்தை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அவளுக்கு முத்தத்தை கொடுக்க அவளும் அமைதியாயிடுறா. 2 பேருமே தப்பான ஒரு உறவுல இருக்காங்க போல. அதே நேரம் சாம்பு இருந்தால ஹீரோனை தப்பா தொட்டவன் அவன் தனியா ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஹீரோனோட போட்டோவை பத்தி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதவை தட்டுறாங்க. அவன் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சு போய் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்து சாம்போட கையில புழுவா விழுகுது. பயந்து தட்டி விட கையோட உள்ள இருந்து புழு வர அடுத்து அவன் கழுத்துல இருந்து வர பயந்து போயிடுறான். அப்ப அதுவா
அதுவாவே ஹீரோனோட போட்டோ மாற ஆரம்பிக்குது. திடீர்னு ஹீரோனோட போட்டோல இருந்து புழுவா வந்து அவன் மேல விழ இப்ப அவன் உடம்பு புறாவே புழுவா இருக்கு. இவன் பயங்கரமா கத்த அந்த சத்தம் கேட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு எல்லாருமே வந்து இவனை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. கண்ணு வெளியில வந்து கொடூரமா இறந்து போய் கிடக்குறான். அப்ப கிருதியும் ஹீரோனோட போட்டோவை பார்த்துட்டு இவதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறா. அடுத்து போலீஸ் வந்து அவன் பாடியை எடுத்துட்டு போக ஹீரோன் பயந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப சீனியர் டீமும் வேகமா வந்து இதை நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஹீரோனை அடிக்கிறாங்க. அங்கிருந்து யாருமே தடுக்கவே இல்லை. அப்ப வேகமா வந்த மின்ட்டும் அவங்கள அடிச்சுட்டு ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல அந்த சீனியர்ஸ் ஹீரோனுக்கு சூனியம் வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க சூனியம் பண்ண இங்க ஹீரோனுக்கு மூக்குல ரத்தம் வருது. அதை பார்த்து பதிர்ப்பன மின்ட்டும் அதை தொடச்சி விடுறா. அப்ப ஹீரோன் பக்கத்துல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அப்ப மின்ட்டும் அவ குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜூஸை கீழே போட்டுட்டு எங்கேயோ பார்க்க ஹீரோனும் அதே இடத்தை பார்க்க அங்க ஒரு உருவம் நிக்குது. உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க மின்ட்டும் ஆமான்னு சொல்ல ரெண்டு பேரும் வேகமா அங்கிருந்து போறாங்க. அப்ப அந்த சூனியக்காரன் அவன் காலை தூக்க அவன் காலில் ஒரு சிம்பல் மாதிரி ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்கான். அங்கே சூனியம் பண்ண எங்க ரெண்டு பேருக்கும் கொடூரமான ஒரு உருவம் தெரியுது. பயந்து கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூனியக்காரன் ஹீரோனோட போட்டோவை மிதிக்க எங்க ஹீரோ கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்கா. அவ உடம்பு கருப்பா மாற ஆரம்பிக்குது. அடுத்து மின்ட்டோட போட்டோவை கொடுத்து இவளுக்குமே சூனிய வைங்க அப்படி சொல்ல அவளும் தரையில விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோன் பவரா இருக்கவும் அவளுக்கு பெருசா எதுவும் ஆகல. ஆனா மின்ட்டுக்கு அவ உடம்புக்குள்ள ஒரு ஆவி போற மாதிரி இருக்கு. ஹீரோன் மின்ட்டை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவளை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஹீரோனுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அவ பவரை யூஸ் பண்ணி மின்ட்டு கிட்ட இருந்த அந்த சூனியத்தை அவ உடம்புக்குள்ள எடுத்துக்கிறா. அடுத்த செகண்டே ஹீரோன் பழைய ஆளா மாறிடுறான். இது எல்லாத்தையுமே மேக் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே போட்டோவை எடுத்துக்கிட்டு இருக்க ஹீரோன் திரும்பி பார்க்க ரெண்டு பேரும் பயந்து போய் கேமராவை கீழே போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அடுத்து அந்த ஆணியை எடுத்து மறுபடியும் ஹீரோன் மந்திரத்தை சொல்லி அந்த சூனியத்தை அவனுக்கே திருப்பி விட அவன் காலு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அடுத்து பறந்து போய் விழுகிறான். அப்ப அவன் அசிஸ்டன்ட் அவனை காப்பாத்த வர அவருமே பறந்து போயிட்டு விழுகிறான். அங்க நடக்கிறத பார்த்து அந்த சீனியர்ஸ் மிரண்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம என்ன கோத்து விட்டுட்டீங்களே அப்படின்னு அந்த சூனியக்காரன் சொல்ல அடுத்து இன்னும் ஆக்ரோஷமா பண்ண அந்த சூனியக்காரன் வேகமா போயிட்டு அங்கிருந்த கல்லு மேல மோதி கொடூரமா இறந்து போயிடுறான். அதே நேரம் ஹீரோன் பண்றதை பார்த்து மின்ட்டும் பயந்து போயிருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோன் அவ அத்தைக்கு கால் பண்றா. ஹீரோனோட வாய்ஸை கேட்டதும் ஃபாக்குன்னு கூப்பிட நான் ஃபாக்கு இல்ல பனூர் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஷாக்கான அத்தை அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. எனக்கு யாரோ சூனியம் பண்றாங்க, என்னால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல அவங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க அது அவங்க கிடையாது, இது வேற யாரோ அப்படின்னு சொல்ல நீ சீக்கிரமா ஒரு ரூமுக்கு போய் அமைதியாரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்க அப்ப வெளியில யாரோ வர மாதிரி தெரியுது. அந்த போலீஸ் தான் இதை மந்திரத்தை சொல்லிக்கிட்டே துப்பாக்கியோட உள்ள வரான். அதே நேரம் அத்தையும் மந்திரத்தை சொல்லி அவன் மேல ஒரு கருப்பு புகை ஏவி விட ஆனா அதை அவனை நெருங்க கூட முடியல. அவன் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு கம்பியில அத்தையும் குத்த வர ஆனா அவன் தப்பிச்சிடுறான். பனூர் எங்கன்னு கேட்டு அத்தையோட வயிற்றுலயே மிதிக்கிறான். ஆனா அவ சொல்ல மாட்டா. ஒரு கட்டத்துல அத்தை மயக்கத்துக்கு போக அவளை கட்டி போட்டு கொடுமை பண்றான். மயக்கம் தெளிஞ்சதும் ஷார்ப்பான கம்பியை வச்சு அவ கால்ல நகத்தை குத்தி அவ நகத்தை பிச்சு எடுக்கிறான். அந்த வலியை தாங்க முடியாம அத்தை ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோவை அங்கே வந்து போலீஸ் அடிக்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. டக்குன்னு துப்பாக்கி எடுத்து ஹீரோவை லாக் பண்ணிடுறான். பனோர் எங்க இருக்கா அப்படின்னு சொன்னதே அவன் அப்பா அப்படின்னு ஹீரோ கிட்டே சொல்றான். இதுக்கு நடுவுல ஹீரோயின் ரூம்ல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. மின்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் அவளை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஆனா மின்ட்டும் ஹீரோனை பார்த்து பயப்பில்ல. இவ்வளவு பவரை வச்சுக்கிட்டு எல்லா கிட்ட இருந்து தப்பிச்சு வர்ற அவங்களை எதிர்த்து நில்லு அப்படி சொல்ல அதே நேரம் இங்க ரெண்டு பேருமே கட்டி போட்டுட்டு அந்த போலீஸும் ரூமுக்கு போய் ஹீரோனோட போட்டோவை தேடுறான். அதே நேரத்துல ஹீரோவும் விலங்குல இருந்து அவன் கையை கழட்டிடுறான். அப்ப அவன் வரவும் அமைதியா உட்காந்துக்கிறான். அந்த போலீஸும் ஹீரோனோட போட்டோவை எடுத்துட்டு வந்து இதுதானே பனோர் அப்படின்னு கேட்கிறான். அவள்கிட்ட இருந்து தள்ளிரு இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோட்ட போனவன் அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறான். அப்ப தம் அடிச்சுக்கிட்டு நீங்க எனக்கு தேவையில்லை உங்களை கொன்றலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொட்டி இருந்த மண்ணெண்ணையை கவனிக்காம பீடிய கீழே போட அந்த நெருப்பு பட்டு அந்த இடமே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அதுல அவன் காலையும் எரிய ஆரம்பிக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஹீரோ அத்தையை காப்பாத்தி வெளியில வந்துடுறான். போலீஸ் வெளியில வர பார்க்க ரெண்டு பேரும் அந்த கேட்டை லாக் பண்ணிடுறாங்க. அவனால வெளியில வர முடியல. நெருப்பு அவன் உடம்பு ஃபுல்லாவே பரவி அவன் அங்கேயே சாக போறான். அத்தையால நடக்க முடியல. அவளுக்கு அவன் ஒரு மருந்து கொடுத்திருப்பான். அது இப்பதான் வேலை செய்ய அவ உடம்பு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ அவளை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல மின்ட்டும் அவளோட வீட்டுக்கு வர அங்க ஏற்கனவே சீனியர்ஸ் இருக்காங்க. அதை பார்த்து ஷாக் ஆனவ என் வீடை எப்படி இங்கே கண்டுபிடிச்சிங்க வெளியில போங்க இல்லைன்னா போலீஸ்ட சொல்லிடுவேன் அப்படி சொல்ல அப்ப மேக் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு போட்டோவை காட்டி இதுல நீ எங்க இருக்க உனக்கு காணமே அப்படின்னு கேக்குற. நீ யாரு எப்படி இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்த அதை பத்தி எனக்கு கவலை
இல்ல, ஆனா நீ எங்க காலேஜ்ல சேர ஒரு பொய்யான சர்டிபிகேட்டை கொடுத்து சேர்ந்திருக்க அப்படின்னு சொல்ல, நாங்க சொல்றத செஞ்சா நீ தப்பிக்கலாம் அப்படி சொல்றாங்க. அடுத்து ஹீரோயினும் அவ ரூமை விட்டு வெளியில வரா. அப்ப ஒரு பை செவத்துல மாட்டிருக்கு. அதை எடுத்து பாக்குறா. அதுல நிறைய பேப்பர் இருக்கு. அத ஹீரோயினோட கிளாஸ் மேம் தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. அடுத்து வீலாய் மேம வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு நோட்டீஸ் போர்டுல இருக்கு. அதை எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. அதே நேரம் அந்த பில்டிங்கோட மாடியில வீலாய் மேம் நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. மேமோ நான் கன்சீவ் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நான் பணம் எதுவும் தரமாட்டேன், நீ ஜெயிலுக்கு போக ரெடியாரு அப்படின்னு அந்த சாரு சொல்ல, அதை கேட்டு மனசு உடஞ்சு போன மேமா அழுதுகிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கத்துறாங்க. ஹீரோயினோ மேம் கூட இருந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து கவலையா அவ ரூமுக்கு வர, அப்ப அவ ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அத நேரம் மின்ட் தான் அந்த ரூமுக்கு பின்னாடி உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோ ஃபேன் கீழே நிக்க அவ முகத்துல ரத்தம் தெரிக்க டக்குன்னு அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. மின்ட் தான் ஹீரோயினோட போட்டோவை வச்சு அவளுக்கு சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சீனியர்ஸ் தான் நாங்க சொல்றத செய் இல்லைன்னு ஜெயிலுக்கு போ அப்படின்னு மிரட்டி ஹீரோயினுக்கு எதிரா சூனியம் பண்ண வச்சிருப்பாங்க. அவளும் வேற வழி இல்லாம அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ரூம்ல அவ கஃபோர்ட்ல இருந்து யாரோ அழுகுற மாதிரியான சத்தம் கேட்க ஹீரோயினோ அதை ஓப்பன் பண்ணி பாக்குறா. உள்ள அவ ஃப்ரெண்டு அந்த போலீஸ்காரனோட பொண்ணு பேய உள்ள இருக்கா. அவ பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோயினோ அவளை பிடிக்க டக்குன்னு அவ முகம் கொடூரமா தெரிய பயந்து பண்ண ஹீரோனு தள்ளி போக அவ கைய நல்லா பிடிச்சுக்கிச்சு. பேயோட கண்ணுல இருந்து பல்டி மாதிரி ஒண்ணு வந்து ஹீரோன் மேல விழுந்து அவளை கடிக்குது. அவளும் பயந்து கத்துறா. பேயும் ஹீரோனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டே அவ வாயை திறக்க ஹீரோனோட சக்தி எல்லாமே புகை மாதிரி அவ வாய்க்குள்ள போகுது. அப்ப அங்க வந்த மின்ட்டும் அதை பார்த்து பயந்துகிட்டே எதுவுமே பண்ணாம ஓரமா நின்று போட்டோ எடுக்கிறா. அப்ப சரியா ஹீரோவும் அங்கே வந்து அந்த கேமராவை உடச்சு போட்டுட்டு ஹீரோனை பார்க்க அவ கழுத்தை பிடிச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு மந்திர துணியை எடுத்து அவ முகத்துல இருந்து அந்த ரத்தத்தை தொடச்சு விட ஹீரோனுக்கு பவர் வந்ததும் அந்த ஆவியை விரட்டி விட்டுறா. நீ ஒரு ஃப்ரெண்டா, இவளுக்கு எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோவும் மின்ட்டை பார்த்து கேட்க, அந்த சீனியர்ஸ் தான் அப்படி பண்ண வச்சாங்க அப்படின்னு அவளும் சொல்ல, இங்க இருந்து போ அப்படின்னு ஹீரோன் கத்த மின்ட்டும் பயந்து ஓடியே போயிடுறா. இதுக்கு நடுவுல போலீஸ்காரனை காட்டுறாங்க. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனோட உடம்பு ஒரு பக்கம் எரிஞ்சு போயிருக்கு. அப்ப நினைச்சு பாக்குறான், ஒரு மந்திரவாதி ஒரு பையனை வளர்த்திருப்பான். அவன் நெஞ்சில பச்சை குத்தி, நான் தான் உன் குரு, எனக்கு பிறகு நீ தான் எல்லாமே, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், எந்த ஒரு சக்தியாலையும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த சின்ன பையனை பார்த்து சொல்லியிருப்பான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, இப்ப இருக்கிற இந்த போலீஸ் தான். அதே நேரம் நிக்கும் ஒரு ரிப்போர்ட்டர்ட்ட போயிட்டு, இந்த பக்கத்தை எம்டியா விடுங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸா தரேன் அப்படின்னு சொல்றான். அங்க எல்லாமே ரெடி பண்ண ஒரு ரூம்ல சீனியர்ஸ் எல்லாமே மின்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் அங்கே வந்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் மயக்கம் வைக்கிறா. இங்க சீனியர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுது. எல்லாருமே பயந்து போக அப்ப அவங்களுக்கு பின்னாடி இருட்டுல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி நிக்கிக்கு தெரிய அதை போட்டோ எடுக்க ட்ரை பண்றான். திடீர்னு அது மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே மெதுவா வெளியில வர, நான் தான் சாத்தான், உங்களை அழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோனோட வாய்ஸ் கேக்குது. அப்ப திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி வர பயந்து கத்துக்கிட்டே ஓடுறாங்க. அப்ப டேபிள்ல இருந்து 2 பொம்மையை எடுத்து ஹீரோனோ அதை ஒன்னா கட்ட, அப்ப மேக்காவோட லவர் ஒட்டிக்கிறாங்க. அந்த பொம்மையோட கைகால் எல்லாத்தையுமே உடைக்க இங்க 2 பேரும் கைகால் உடைஞ்சு கொடூரமா இறந்து போறாங்க. அதை பார்த்து பயந்து போன அந்த லேடி மனும் ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். கிருதியும் நிக்கும் ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஹீரோனோ அந்த லேடி மனை கண்டுபிடிச்சு கொடூரமா கொல்றா. அப்ப அவன் பர்ஸ்ல அந்த சாரி இவனு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை ஹீரோனும் பாக்குறான். அந்த நேரத்துல 2 பேரும் தப்பிக்க பார்க்க ஹீரோ தான் கதவை வெளியில இருந்து லாக் பண்ணிட்டு போறான். 2 பேரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோனோ ஒரு இரும்பு கம்பியை எடுத்துட்டு வர 2 பேருமே நடுங்கி போயிட்டு ஒரு இடத்துல இருக்க, அப்ப கிருதிக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் பார்க்க இப்ப அங்க ஹீரோன் இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு இல்யூஷன் வர ஒரு பாட்டில் எடுத்து அடிக்கிறா. ஆனா அது நிக்குதான். என்ன பண்ற, ஏன் என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டதும் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சுயநினைவு வருது. நிக்கும் பயந்து பிட்ட எங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோனுக்கு கிருதிக்கு பின்னாடி வந்து ஒரே அடி. அதே நேரம் அந்த ஆர்டிஸ்ட காட்டுறாங்க. அந்த மர்மமான ஆள் சொன்ன மாதிரியே ஹீரோனோட போட்டோவை அப்படியே வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க கிருதியை கட்டி போட்டு இரும்ப பாய்ச்சி குதிக்க குதிக்க அவ வாயில ஊத்த அவ வாய் தொண்டை எல்லாமே வெந்து கொடூரமா இறந்து போறான். அதே நேரம் இங்க ஹீரோவும் அங்கே வந்து பனோட்ட போகலாம் அப்படி சொல்ல, இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படி சொல்லிட்டு நிக்கோட ரத்தத்தை எடுத்து அவன் நெத்தில வைக்க, அவ எங்க இருக்கா யாரு கூட பேசுறான் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஹீரோன் பார்க்க ஆரம்பிக்கிறா. நிக்கு நேரா அங்கிருந்து ஒரு ரூமுக்குள்ள போறான். அங்கதான் அந்த ஆர்டிஸ்டும் அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் இருக்கான். அந்த மர்மமான ஆளு வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பா தான். நிக்க பார்த்து என்னாச்சு அப்படின்னு அந்த ஆர்டிஸ்டும் கேட்க, அவன் கையில வச்சிருந்த ஹீரோனோட பிக்சரை பார்த்துட்டு இவ இங்கதான் இருக்கா அப்படி சொல்றான். அதை கேட்டு ஷாக்கான ஹீரோட அப்பா பயந்து போறான். அப்ப ஹீரோனோட போட்டோ பத்தி எரிய ஆரம்பிக்குது. 3 பேரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி ஹீரோனு வந்து நிக்கிறா. ஏதோ மந்திரத்தை சொல்ல நிக்கு மேலேயும் ஆர்டிஸ்ட் மேலேயும் நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஹீரோட அப்பா அங்கிருந்து ஓட ஹீரோவும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து, ஏன் இந்த போலீஸ்காரன்ட்ட வனோரை பத்தி சொன்னீங்க, அவன் அத்தைய ரொம்பவே குடும்ப பொண்ணா அப்படி சொல்ல, எனக்கு பணம் வேணும் அதுக்காக தான் சொன்னேன், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவ என் சொந்தமும் இல்ல அப்படின்னு
ஹீரோவோட அப்பாவும் சொல்ல அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோனோ அவ என் அத்தை அப்படி சொல்லிட்டு வர அவளை பத்தி ஹீரோவோட அப்பாவும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ ஒரு சாபம், எல்லாரையுமே கொல்றா, இவ கூட இருக்காத, அவ உன் மேல ஏதோ மந்திரத்தை போட்டுட்டா, அதான் அவ மேல நீ பைத்தியமா இருக்கா அப்படி சொல்ல அப்ப ஹீரோன் மந்திரத்தை சொல்ல திடீர்னு ஹீரோவோட அப்பா வயிறு பெருசாக ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து போன ஹீரோவும் என் அப்பாவை எதுவும் பண்ணிடுதா அப்படின்னு கேட்க ஆனா அவ கேட்க மாட்டா. அவன் வயிறு வெடிச்சு குடுருமா இறந்து போறான். ஹீரோ கோவமா ஹீரோனை பார்க்க அவன் அம்மா இறந்த போது இருந்த அதே கோவம் இப்ப ஹீரோன் மேல ஹீரோவுக்கு வந்துருது. ஆனா ஹீரோயின் எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாம அங்கிருந்து போறா. அப்ப ஹீரோன் கிட்ட ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து போலீஸும் இறங்கி ஒரு வழியை நாம பாத்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு ஒரு கார் அவ மேல மோத வர டக்குன்னு அந்த பக்கமா குதிச்சிடுறான். வரும் சீக்கிரமா வந்து கார்ல ஏறு அப்படின்னு மின்ட்டு தான் கூப்பிடுறா. ஹீரோன் கார்ல ஏறி போக அப்ப போலீஸ் ஹீரோன் கால்பட்ட அந்த மண்ணை அள்ளி மந்திரத்தை சொல்லி அதை அனுப்பி வைக்க அது புகைய மாதிரி ஹீரோனை ஃபாலோ பண்ணுது. அடுத்து 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்காங்க. ஹீரோன் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு பின்னாடி இந்த ஒரு போட்டோ கீழே விழுகுது. ஹீரோன் அதை எடுத்து பார்க்க உண்மையிலேயே அந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி இருக்கு. அப்ப அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க திரும்பும் போது அவளுக்கு பின்னாடி கோவமா ஒரு கொடூரமான உருவம் அந்த போட்டோல இருந்து அந்த பொண்ணு நிக்குது. அடுத்து அமைதியா ஹீரோன் உட்காந்துக்கிட்டு இருக்க மின்ட்டு அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரா. அடுத்து அந்த சீனியரை என்ன பண்ண போறாருன்னு மின்ட்டு கேட்க நான் உங்களை கொன்னுட்டேன், நீ பிரேவாவை கொன்னது போல அப்படின்னு ஹீரோன் சொன்ன உடனே மின்ட்டோட முகம் மாறுது. அவ ஹீரோனை பத்தி சிரிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போக ஹீரோனோ அவளுக்கு பின்னாடி வரா. அப்ப மின்ட்டு ஒரு துணியை எடுக்க அதுக்கு கீழே 3 பெட்டி இருக்கு. அதுக்கு மேல ஒரு சின்ன சிவப்பு துணியை வச்சிருக்கா. ஒரு பெட்டில இருந்து துணி கீழே விழுந்திருக்க அதை எடுக்க கீழே குனியும் போது அப்ப அந்த பெட்டில இருந்து ஒரு பேய் வெளியில வந்து மின்ட்டோட கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. அதை பார்த்து ஹீரோன் ஷாக் ஆகுறா. அப்ப மின்ட் ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து அது மேல குத்த அது புகையா காணாம போகுது. அடுத்து அந்த பெட்டிக்குள்ள இன்னொரு பேய் படுத்திருக்க மாதிரி கட்டுறாங்க. ஹீரோனோ நீ யாருன்னு கேட்க நீ நானும் ஒண்ணுதான், ஒரே மாதிரிதான் பிறந்தோம் அப்படி சொல்றா. அப்ப அந்த புகை ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர அந்த சத்தம் கிட்ட ஹீரோனை திரும்பி பாக்குறா. சரியா அந்த போலீஸும் சுட போக டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுறா. அதே நேரம் மீண்டும் பக்கத்து ரூம்ல போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. ஹீரோனும் மந்திரத்தை சொல்ல கதவுக்குள்ள இருந்து 2 கை வந்து போலீஸோட கழுத்தை பிடிச்சு நெரிக்குது. அந்த லேடி மேனோட பேய் வந்து போலீஸை பயமுறுத்துது. அந்த பெட்டிக்குள்ள மின்ட்டு தான் அந்த சீனியர்ஸோட பேயெல்லாம் அடைச்சு வச்சிருக்கா போல. போலீஸை கொல்ல பார்க்க மந்திர கத்திய வச்சு குத்த அந்த பேயை விரட்டி விட்டுறான். அடுத்து மறுபடியும் மேக்கும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு பேயா வந்து அட்டாக் பண்ண எல்லாத்தையுமே கொன்னுறான். அடுத்து நிக்கும் கிருதியும் பேயா வர மந்திர தண்ணியை ஊத்தி அதுகளையும் கொன்னுறான். அதே நேரம் ஹீரோன் அவனுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண 2 பேருக்கும் சண்டை நடக்குது. போலீஸும் ஹீரோனை சுட போக டக்குன்னு அவன் மறைஞ்சு போறா. அடுத்து ஹீரோனை தப்பிச்சு கீழே போறா. அவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். ஆனா ஹீரோன் மேலதான் இருக்கா, ஒரு இல்லூஷனை காட்டிக்கிட்டு இருக்கா. போலீஸும் குழம்பி போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல பின்னாடி இருந்து அவன் கழுத்துல துணியை போட்டு கொல்ல பார்க்க ஆனா அவன் ஈஸியா அவளை கீழே தள்ளி அவன் மேல உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அவன் சக்தியை எடுக்க போறான். ஹீரோன் எதுவுமே பண்ண முடியாம கத்திக்கிட்டு இருக்கா. ஒரு சின்ன கத்தியால அவன் நெஞ்சில குத்த போக அப்ப திடீர்னு மேல இருந்து புழு ஒண்ணு அவன் மேல விழுகுது. அதுல அவன் கவனம் செதற அந்த நேரத்துல மின்ட்டு வந்து அவன் கையில கத்திய குத்திடுறான். கோவமானவன் அவன் முடிய பிடிச்சி இழுக்க அது கையோட வந்துருது. ஹீரோனும் போலீஸும் ஷாக்காத பார்க்க அவன் மொட்டை தலையில அப்படி புழுவை உருண்டுகிட்டு இருக்கு. அதை பார்க்க பயங்கரமா இருக்கு. போலீஸும் அவளை கொல்ல போக ஒரு கை அசைவுல போலீஸ் அப்படி நின்னுறான். ஹீரோனை விட மின்ட்டுக்கு தான் அதிக சக்தி இருக்கு போல. போலீஸ் உடம்புக்குள்ள புழு ஊடுருவுது. அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனை எந்திரிக்க முடியாம படுத்திருக்க அப்ப அவன் கையை பிடிச்சி அந்த புழுவை வாங்கி அவனை காப்பாத்துறா. ஆனா மின்ட்டு வந்து அவன் தலையில குத்தி கொலை பண்ணிடுறான். அடுத்து ஹீரோன் கிட்ட வர ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோனு கேட்க என் தலையை பாரு எப்படி இருக்குன்னு, அதை சரி பண்ண உன் சக்தி தேவை. உனக்கு தெரியாமலே உனக்கு இன்னொரு சக்தி இருக்கு, அது உன் நினைவுல இருக்கு. நான் தான் உன்னோட பழைய நினைவுல கொண்டு வர எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு மின்ட்டு சொல்ல அப்ப அந்த சீனெல்லாம் காட்டுறாங்க. ஸ்கூல்ல ஹீரோனும் ஹீரோவும் அவ ரிசல்ட்டை பார்க்கும்போது அவ பக்கத்துல மின்ட்டு இருந்திருப்பா. ஹீரோனோட புக்ல அந்த போட்டோவை வச்சது இவதான். நோட்டீஸ் போல போட்டோ ஒட்டினதும் சாம்பை கொண்டதும் நான் தான். அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு எதிராக திரும்புவாங்க, உனக்கு எதிராக அவங்க எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். உனக்கு சூனியம் வச்சு அன்னைக்கே உன் சக்தியை எடுத்திருப்பேன். ஆனா அந்த பியாக்க வந்து உன்னை காப்பாத்திட்டான், அதுல இருந்து உனக்கு சக்தி அதிகமாயிருச்சு அப்படின்னு மின்ட்டு சொல்றா. நான் உன ஃப்ரெண்டா தானே நினைச்சேன் அப்படின்னு ஹீரோன் சொல்ல இதுதான் உன் பலவீனம், அதைத்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரே ஊரை சேர்ந்தவங்க, நமக்கு ஒரே அப்பா தான், ஒரே ஜீன் தான். ஆனா நான் மட்டும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்தி சொல்றான். ஆனா இது எதுவுமே ஹீரோனுக்கு புரியல. அப்பதான் அந்த சீனை காட்டுறாங்க. மின்ட்டோட அப்பாவும் அம்மாவையும் காட்டுறாங்க. அப்ப மின்ட் அவ அம்மாவோட வயித்துல இருக்கா. ஹீரோன் மாதிரி அதை சக்தி வாய்ந்த வாரிசா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்ட்டோட அப்பா மின்ட்டை உருவாக்கி இருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதும் மின்ட்டோட அப்பா ஒரு ஆளுக்கு கால் பண்ணி வேற ஒரு பொண்ணை ரெடி பண்ணி தான் அவளுக்கு குழந்தையை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல அடுத்து அந்த பொண்ணு ஹீரோனோட அம்மா தான். அவளை தேர்ந்தெடுத்து ஹீரோனுமே பிறந்திருப்பா. என்ன ஒரு துரதிருஷ்டம்னா அவளும் பொண்ணா இருக்க வாரிசுக்கு ஆசைப்பட்டு ஹீரோனோட அப்பா அவ கையாலே இறந்து போயிருப்பான். மின்ட்டோட அப்பா பேசுறது கேட்டு மின்ட்டோட அம்மாவும் குழந்தைய ஏதாவது பண்ணிருவான் அப்படின்னு நினைச்சு வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா மின்ட்டோட அப்பா அவளை காரத்தி கொலை பண்ணிருக்காரு. ஆனா நான் சாகல
அப்படின்னு மின்ட்டு சொல்றா. நான் உயிரோட இருக்கிறது யாருக்குமே தெரியாது, அந்த சக்தி ஒரு நாள் வெளியில வந்துச்சு, அன்னில இருந்தே என் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு, நான் இப்படி ஆயிட்டேன், இப்ப உன் சக்தி எடுக்கிற டைம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல ரிச்சுவல் பண்ண எல்லாத்தையுமே ரெடி பண்றா. ஹீரோனும் சேர்ல அசைய முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கா. மின்ட்டும் அவ ட்ரெஸ்ஸ கழட்ட அவ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழுகிக்கிட்டு இருக்கு. என் சக்தியை திரும்ப எடுக்க போற அப்படி சொல்லிட்டு ஹீரோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டே மந்திரத்தை சொல்ல, அப்ப ஹீரோனோட நெத்தியில ஒரு கண்ணு ஓபன் ஆகுது. திடீர்னு ஹீரோன் ஒரு இருட்டான இடத்துல இருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒருத்தி நின்னு, இது உன் சக்தி, அதுதான் உன் விதி, உன் சக்தி கிட்டவங்களுக்கு போக கூடாது, அது ஆபத்து, உன் சக்தியை எடுத்துக்க அப்படி சொல்றா. இங்க ஹீரோனோட மூணாவது கண்ணு மறுபடியும் அதுவாவே மூடுது. அடுத்து மின்ட்டும் அவ உடம்புல இருந்து அந்த புழு எல்லாம் காணாம போய் அவ கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வர ஆரம்பிக்கிறா. அதாவது ஹீரோனோட சக்தி எல்லாமே மின்ட்டுக்கு போயிடுது. அடுத்து ஹீரோனை கொல்ல போக டக்குன்னு கண்ணு முழிச்ச ஹீரோனோ மின்ட்டோட கையை பிடிச்சி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுல மின்ட்டு வீக் ஆயிடுறா. என் சக்தி எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு மின்ட்டை கொல்ல போக, பனூர் நம்ம சிஸ்டர், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு தீய சக்தி, எப்பவும் நான் மட்டும்தான் தீய சக்தி அப்படி சொல்லிட்டு மின்ட்டோட தலையை பிடிச்சி மந்திரத்தை சொல்ல அவளும் துடிதுடிச்சு இறந்து போயிடுறான். அடுத்து ஹீரோன் அமைதியா போக, அப்ப பின்னாடி இருந்து யாரோ ஹீரோனோட முதுகுல கத்திய வச்சு குத்துறாங்க. அது ஹீரோ தான். அப்ப ஹீரோ நினைச்சு பாக்குறான், பனரோட மூணாவது கண் சக்தி வெளியில வந்து அவளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சுன்னா நீ அவளை கொன்னுட அப்படின்னு அத்தை சொல்லிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோனை கொல்ல வந்திருக்கான். என்ன கொன்னுட்டா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறியா, அப்ப கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அப்படியே நிக்க ஹீரோவும் குத்த நினைக்கிறான். ஆனா அவனால முடியல. கத்தியை கீழே போட்டுட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஹீரோனோ அவனை திரும்பி கூட பார்க்காம அழுதுகிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்து சில அத்தை மெதுவா கண்ணு முழிக்கிறாங்க. அரை மயக்கத்துல பனூர்னு கூப்பிட ஹீரோன் தான் தன்னோட சக்தியால அத்தையை குணப்படுத்துறா. அத்தை எந்திரிக்கும் போது ஹீரோன் அங்கே காணோம். இதுக்கு நடுவுல ஹீரோவும் ஒரு புத்த திரவியா மாறிடுறான். அப்ப தூரத்துல ஹீரோ நின்று ஹீரோவை பார்க்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க. அடுத்து ஹீரோனோ அங்கிருந்து போயிட்டு ஒரு வண்டியில ஏறி உட்கார்றா. அப்ப அவ பக்கத்துல அந்த உருவமும் வந்து, நீ நானும் ஒண்ணுதான், நம்ம சேர்ந்து இருப்போம் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போகுது. அடுத்து ஹீரோன் வேற ஒரு இடத்துக்கு போறா. அடுத்த சீன்ல அந்த சாரை காட்டுறாங்க. அவன் கஃபோர்ல ரெண்டு சூனிய பொம்மை மேல விலாய் மேமோட போட்டோவும் இன்னொருத்தனோட போட்டோவும் வச்சு சுத்தி வச்சிருக்கான். அப்ப அவன் டேபிள் மேல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. அதை யார் கொடுத்ததுன்னு தெரியல. ஆனா அதை எடுத்து சாப்பிட கொஞ்ச நேரத்துல அவன் வாயில இருந்து எலும்பு, முடி இது எல்லாத்தையுமே எடுக்கிறான். ஹீரோன் தான் மேமோட எலும்பு முடிய வச்சு சூனிய பண்ணி அனுப்பி வச்சிருப்பா. சார் வாயில இருந்து இப்ப ரத்தம் வருது. அப்ப அவனுக்கு பின்னருந்து மேம் பையன் வந்து அவன் கழுத்தை பிடிக்க அவன் பயந்து கத்துற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.